மக்களே 5ஆம் படையான திருத்தணிக்கு தான், அதுவும் சென்னையிலேருந்து திருத்தணிக்கு வெறும் 200 ரூபாய்க்குள்ள எப்படி போக முடியும் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுவாங்க. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் வில்லிவாக்கம் பெரம்பூர் ஸ்டேஷன் போயிடுங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துருங்க. 20 rupees தான். போயிட்டு வர 40 rupees தான் ஆகும். திருத்தணிக்கு டைரக்ட் ட்ரெயினும் இருக்குங்க. நீங்க பாரிஸ்மெண்ட் ட்ரெயின் ஆப் ஏற்றி அதுல என்ன டைமுக்கு ட்ரெயின் வரும்னு பார்த்துட்டு அந்த டைமுக்கு கரெக்டா வந்துருங்க. நாங்க போறது லோக்கல் ட்ரெயின் தாங்க. இதுல ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போய் விட்டுரும். சென்னையில இருந்து திருத்தணிக்கு 87 கிலோமீட்டர் வருது. டிராவல் டைம் 2 hours ஆயிடுங்க வரதுக்கு. ஸோ திருத்தணி வந்துட்டோம். இங்க பார்த்தோன்னா செம்ம க்ரௌடு. நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு க்ரௌடு இங்க இருக்கும். எங்களால சுத்தமா போக முடியல. ஸோ நாங்க அண்ணன் கிட்ட வேற வழி இருக்கான்னு கேட்டோம். அண்ணன் வந்து வேற வழி சொன்னாரு. இந்த பேக் வழியா போனா ரைட் ஹேண்ட் சைட்ல மார்க்கெட் வந்துருமா, அந்த மார்க்கெட் வழியா போனா ஈஸியா. அங்கிருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ்லயே கீழ் திருத்தணி வந்துச்சு மக்கள். படிக்கட்டு வழியா போகணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த பாதையில தான் போய் ஆகணும். ஸோ லெஃப்ட் எடுத்தா ஒரு ரோடு போகும். ஸ்ட்ரெயிட்டா போனா குளம் வந்துடும். குளத்துல கால் நினைச்சிட்டு தான் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரே பிரச்சனை, இந்த ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க அந்த நடப்பாதையிலே ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்க. இந்த படிக்கட்டு வருஷத்தை குறிக்கிற மாதிரி 365 படிக்கட்டு இருக்கு. கோயிலோட வரலாறு என்னன்னா, திருச்செந்தூர்ல சூரபத்மரரை வதம் செஞ்சுட்டு தன்னுடைய கோவத்தை தணிக்க முருகப்பெருமாள் வந்த இடம் தாங்க இந்த திருத்தணி. அதனாலதான் இங்க எப்பவுமே சூரசமரம் நடக்கவே நடக்காது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோயில் மக்களே. ஸோ நாங்கள் எப்படியும் மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே பசிச்சுன்னு அக்கா கையில் 2 தோசை வாங்கி சாப்பிட்டு மேலே ஏதோ பெருசாக கடலாம் இருக்காது மக்களே, கீழே சாப்பிட்டு வந்துருங்க. இங்கே 100 ரூபாய் என்ட்ரியும் இருக்குது, ஃப்ரீ என்ட்ரியும் இருக்குது. நாங்கள் ஃப்ரீ என்ட்ரியில் போயிட்டோம். கண்டிப்பாக சாமி பார்க்க 1 hour ஆகிடும் மக்களே. இதுவே முகூர்த்த நாள் இருந்தால் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா பிரசாத கடை இருக்கும். எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் லட்டு வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ் வேணும்னா நான் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்போ தான் ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஸோ இதோட நாளை வீடியோ சந்திப்போம். டாடா பாய் மக்களே.